திருச்சிற்றம்பலம். எளிதில் மறைகள் தேரா இறைவனை எல்லில் கண்கள் பொழுதொரு காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மொழி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். திரும்பகையில் என்று 4வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கூட்டியுள்ளது. ஒல்லி திலநகையாய் இன்னும் புலர்ந்தென்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரும் எண்ணில் கொடுல்லவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளமுள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறையுமிலோர் எம்பாவாய் என்று என்ன குறையும் துயிலேலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசக பெருமான். பாடலில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஒல்லி திலநகையாய் இன்னும் புலர்ந்தென்றோ. இப்ப வந்து கூப்பிட வந்தாங்க பாருங்க, அந்த பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து, புத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, இன்னும் உனக்கு விடியலையா அப்படின்னு கேட்கிறான். இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? ஆரம்ப காலத்துல நாம இளம் பருவத்துல ஒவ்வொரு வீட்லயும் போய் ஒவ்வொரு பெண்களையும் போய் நாம இன்னும் உனக்கு விடியலையா, சில பேர் உறங்கிட்டு இருப்பாங்க, அதிக நேரம் உறங்கிட்டு இருந்தாங்க, இன்னும் உனக்கு விடியலையா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பெண்கள் வந்து இன்னும் உனக்கு விடியலையா அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் போய் கேட்கறாங்க. உடனே அந்த உறங்கிட்டு இருக்க பெண்ணு சொன்னா, ஒல்லி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தார். நம்ம குழுல 20 பேர் இருப்போமே, 20 பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ள இருக்கிற பொண்ணு வந்து உறங்கிட்டு இருக்க பொண்ணு விழிச்சிட்டு கேட்கிறான், நம்ம குழுல எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்படி அமைச்சிருக்காரு இந்த பாட்டை மாணிக்கவாசகர். ஒல்லி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரும் எண்ணில் கொடுல்லவா சொல்லுவோம் அவ்வளவு. வேணா எண்ணி பார்த்துக்கோ, எண்ணி கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவு. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கண்ணை துயின்றவே காலத்தை போக்காதே. அந்த வெளியில் உள்ள பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க? பெண்ணே, நீ வீணாக காலத்தை போக்காதே. இது சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டா நமக்கு அடுத்த வருஷம் தான் அந்த மார்கழி மாதம் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பெண்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பெண்களை எழுப்புகின்றார். ஏன்னா காலம் வந்து பொன் போன்றதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு காலத்தையும் நம்ம பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நாம எந்த நேரமும் இறைவனை வழிபாடு செஞ்சா கூட நாம இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய காலம் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இளம்பருவத்துல பாதி எப்படி பொறுக்கியிருப்போம் அப்படின்னா, கல்வியில போக்கியிருப்போம். பாதி காலம் வீணா போயிடுச்சா, அடுத்து வந்து பாதி காலம் உறங்கியே போக்கியிருப்போம், அதுல அவுட் ஆயிடுச்சா, அடுத்து 4 பேர்கிட்ட பேசி நண்பர்களோட எல்லாம் பேசி காலத்தை வீணா போக்கியிருப்போம். அப்படி பல காலத்தை போக்கியிருப்போம். இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய காலம் 100 வருஷம் வாழ்ந்தா கூட நம்ம 1 மாசம்தான் வழிபாடு செய்யற மாதிரி வரும். நம்ம காலத்தை எடுத்து பார்த்தா கொஞ்சம் உரைப்பா வழிபாடு செய்யறவங்க ஒரு வருஷம் வேணா பண்ணி செய்யலாம், அந்த அளவுக்கு தான் வரும். அப்ப காலம் ரொம்ப கம்மியா இருக்கே. 100 வருஷம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், 100 வருஷம் வாழ்ந்தா தான் உண்டு இந்த காலம், இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு காலத்தையும் நம்ம வீணாக்கிட்டோம்னா நம்ம எப்படி நம்ம கடை தர முடியும்? அதெல்லாம் எண்ணி நாம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். கண்ணை துயின்ற அவமே அவத்தை நோக்கி பெண்ணே காலத்தை போக்காதே. அதற்கு எதிர்மறை என்ன? தவத்தை நோக்கி காலத்தை போக்கு. நமக்கு தவம் என்பது என்ன அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதுதான் நமக்கு தவம். சரியை உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரியை வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு, ஞானம், இது 3 முற்று பெற்றால் கிடைப்பது. முதல்ல உருவ வழிபாடு, அப்புறம் அருவுருவ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, அதுக்கப்புறம் அருவ வழிபாடு, ஜோதி வழிபாடு, அதுக்கப்புறம் உருவமே இல்லாத வழிபாடு. அந்த நிலைக்கு நம்ம போகணும்.
பறவெளியில போய் சேரணும். இப்ப நம்ம உருவத்தை வழிபாடு பண்றோம். நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை வழிபாடு பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிவலிங்கத்தை வழிபாடு பண்றோம். அதுக்கப்புறம் ஜோதி, அதுக்கப்புறம் சுரூப். இப்படி படிப்படியா தான் போக முடியும். நமக்காக சுவாமி தடத்துல கணத்துக்கு வராரு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு கொடுக்குறானே, ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு 10வது மடியில இருக்காரு. பிச்சைக்காரன் வெளியில வந்து ஐயா பிச்சை போடுங்கய்யான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த கோடீஸ்வரர் அங்க இருந்து பணத்தை தூக்கியா போடுவாரு. அவர் ரேஞ்சுக்கு இறங்கி வரணும். யார் ரேஞ்சுக்கு? இந்த பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அவர் கோடீஸ்வரர் கீழே இறங்கி வந்தது வெளியே கேட்ட தோறதான் வந்து என்ன செய்ய முடியும்? தர்மம் செய்ய முடியும். அதே போல சாமி நமக்காக பரவலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 வந்து பரவலிலிருந்து பரசிவனும் பராசக்தியுமா வர்றாரு. ஃபர்ஸ்ட் முதல் நிலை அதுதான். அதுக்கப்புறம் சிவமும் சக்தியா வர்றாரு. அதுக்கப்புறம் நாதம், இந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை, அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, மெய், வாய், கண், எருவாய், கருவாய், அப்புறம் பஞ்சபூதங்கள் 5. இப்படி கடைசி இருக்கக்கூடிய இந்த முதல் தத்துவம் மண் தத்துவம். நமக்காக அங்கிருந்து வந்து இந்த மண் தத்துவத்துல நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் கீழே இறங்கி இறங்கி வந்து அருள் செய்கிறார். ஏற்கனவே இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். மழை நீர் வருது. மழை நீர் எப்படிப்பட்ட நீர்? சுத்தமான நீர், ரொம்ப சுத்தமான நீர். அது நம்ம வீட்டு மொட்டை மாடியில வந்து ஒரு தொட்டியில வந்து உழுதுன்னு வச்சுக்கோங்க, என்னவா மாறிடும்? கலங்கிரும். மேல இருந்து வந்தது சுத்தமாயி, தொட்டியில கலந்ததும் அது அசுத்தமாயி அங்க இருந்து நேரம் எங்க வரும்? கீழே எப்படி ஒரு குழாய் வழி வந்து எங்க வந்து விழுவோம்? சாக்கடையில வந்து விழுவோம். இப்ப சாக்கடையில தான் நம்ம இருக்கோம். நம்மளாம் சாக்கடையில சாமி காலை வைக்கிறாரு. நமக்காக அங்க இருந்து வந்து வச்சு நமக்காக வச்சுக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய கருணை, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. தவம் செய்யணும். தவம் இல்லாம சிவம் வராது. தவம் வந்து காலம் இருக்கும்போதே தவம் செஞ்சாதான் உண்டு. பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இப்ப என்ன சாமி எங்க வேற போறாரு, அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். இந்த மார்கழி மாசத்தை விட்டா அடுத்த மார்கழி மாசம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலம் ஓடிடும். ஒவ்வொரு நாளை கூட விடக்கூடாது. மார்கழி மாதம் தான் இல்லை, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சும்மா இருந்தா கூட சுவாமியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில எந்திரிச்சாலே நமக்கு வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் தான் வரணும். அந்த அளவுக்கு தவத்தை நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. நமக்கு தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, பூசை இருக்கு, அடியார்கள் இணங்கி திருமுறை பாடுறது இருக்கு. எத்தனை வேலை இருக்கு நமக்கு. இத்தனை வேலையை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? 4 வேலை உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு சரி வரும். அப்ப நம்ம தவத்தை வந்து மேற்கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் எங்களுக்கு டூட்டி எங்களுக்கு கரெக்டா இருக்கு சார். வீட்டுக்கு போனா வீட்டு வேலை முடிச்சது எங்களுக்கு நேரம் திருமுறை பாடதான் சார் வரோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த காலம்லாம் உங்களுக்கு என்னதான் மாறிடும்? அவக்காலமாக மாறிடும். இப்பொழுது உங்களுக்கு தவக்காலமா மாறிடுச்சு. தவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியை கிரியை யோகம். நமக்காக சுவாமி உருவந்தாக்கி வந்து அருள் செய்ய வராரு அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமானை எண்ணி இந்த காலத்தை வீணாக போக்கடிக்காமல், காலம் உள்ள போதே காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டாரோடு 4 கடும் வானவரும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினு. யாரு முந்தி ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் கை தராம போவோம் அப்படின்னா நம்ம இருக்க வேண்டியதான். சாமி அதுக்கும் தயாரு. நீ எல்லாம் அனுபவிச்சுட்டு வாப்பானாலும் சாமி ரெடி. இப்பயே வந்தாலும் சாமி அவர் ஆட்கொள்வதற்கு தயாராயிட்டார். என்னைக்கு தூக்கி திருடைய தூக்கினாரோ அன்னைக்கு நம்ம ஆட்கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டார். ஆடை எடுத்துட்ட ஒரு பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டது அப்படின்னு அப்பயே தூக்கி எப்போ வேணாலும் இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள், உங்களை நான் காக்கின்றேன் அப்படின்னு சாமி சொன்னாலும் நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஈடுபடுத்தோம். என் மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கில் பிழையாத வண்ணம் அப்படின்னு கூட ஞான சம்பந்தம் பெருமான் சொல்றேன். அவர் வற்புறுத்தினாலும் நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உலகத்துல உழண்டு இங்கேயே கிடந்து, ஏன்னா பல்வேறு பிறவியில இதுலயே உழண்டு இருக்குமா, அந்த வாசனை நம்மளை தாக்க விடாது. நம்மள இந்த வேப்ப மரத்துல இருந்து புழு வரும்,
உருந்து 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 வந்து கரும்பு தோட்டத்துக்கு போவோம். கரும்பு தோட்டம் இனிக்கும்ல, இனிப்பா தானே இருக்கும். அங்கேயே இருக்க வேண்டியதானே. நம்ம ஏற்கனவே வேப்ப மரத்துல இருந்தோம்ல, இன்னொருக்க போய் பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் வரும் கசப்பு நுகர்றது. அது போலதான் இந்த உலகம் வந்து கசப்பு, வேப்ப மரம் மாதிரி. இங்க இருந்து சாமிகிட்ட வந்தாச்சு, கரும்பு தோட்டம் மாதிரி சாமிகிட்ட வந்தாச்சு. இதை அனுபவிக்கிறத விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம எங்க போறோம்? இந்த உலகத்தை நோக்கி அதையே நுகர வேண்டும் என்று. இதுல போனா என்ன ஆகும்? பிறவிக்கு வித்தாயிரும். உலகத்தை நோக்கி போனா பிறவிக்கு வித்தாயிரும், சிவத்தை நோக்கி போனா பிறவி கட்டாகும். நமக்கு பிறவி வேணுமா வேண்டாமாங்கிறத நாம தான் முடியும். அப்படி கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம எத்தனையோ வினைகள் நிறைய செஞ்சு வச்சிருக்கோம், மூட மூடையா இருக்கு. அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். சாமி நினைச்சாருன்னா அந்த வினையை நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா வினை என்பது ஒரு ஜடம். நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அது வந்து ஜடம். அதை நீக்கிறதுக்கு சுவாமிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நாம பக்குவப்படுவதற்காக அந்த வினை பயனை எடுத்து சிவபெருமான் நமக்கு கொடுத்துருந்தார். அதை நம்ம பக்குவம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த வழிபாடு மூலியமா தான் பக்குவம். அறுத்தியினால் ஆயடியேன் அடிகொள்வதில்லை கண்டேனே, கருவுற்ற நாள்வதலால் உன் பாதமே காண்பதற்கல்லால் உருகிட்டு என் உள்ளமும் கிடந்து நானும் அலைந்தொழிந்து திருவொற்றியூரா திருவாரூரா திருவொற்றியூரா திருவாரூரா ஒருவற்றும் இல்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்படி அப்படிங்கிறாரு அப்ப சாமி. இந்த அளவுக்கு சாமியோட நம்ம இந்த உலகத்து மேல பற்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? குறைக்கணும். வேண்டாம் 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 என்னைக்கு ஒதுக்குறோமா, ஒருவற்றும் இல்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல இருந்து ஒவ்வொரு பொருளையா இருந்து நாம நீங்களும். நீங்க எந்த பொருளை நீங்க பற்று வச்சிருக்கீங்களோ அந்த பொருளினாலே நமக்கு துன்பம். அதனால எந்த பொருள் மேலே என்ன செய்யக்கூடாது? பற்று வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி, பிள்ளைகள்கிட்டையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகள்கிட்டையுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ரொம்ப பற்று வைக்கக்கூடாது. எல்லா பேர்ட்டையுமே பற்று வந்து, அதாவது பாசம் வைக்கலாம், பற்று வைக்கக்கூடாது. பாசம் என்பது நம்ம வீட்டுல அன்பு செலுத்துவது, பற்று என்பது அவங்கதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? பற்று என்பது ஒன்றுதல், அவங்களோட ஒன்றக்கூடாது. பாசம் வைக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், எல்லாமே பண்ணணும். ஆனா என்ன முழுவதும் சிவபெருமான். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரண்டால் வரவாமை பொருள் என்றே துண்ணி வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் வரவாமை தலை நிற்பார் என்று சொல்வதற்கினங்க தவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவம் இருந்தா சிவம் கண்டிப்பா வந்து அருள் செய்வதற்கு குருவா சிவபெருமான் வந்துடுவார். இப்ப யார் யாருக்கு தீட்சை கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாம் தவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பிறவிலையும் முற்பிறவிலையும் தவம் செய்திருக்கிறார்கள். அப்படி தவம் செய்ய போய் தான் சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்திருக்கின்றார். ஒவ்வொருத்தரும் நம்ம பாக்குறோம்ல, எத்தனை பேர் மலர் சாமிக்கு அழகா கெட்டி கெட்டி கொண்டு வந்து சாமிக்கு சாத்துறாங்க. அப்ப சாமி விட்டுருவாரா? குருவா வருவாரா வரமாட்டாரா? டைம். அது அன்போடு அன்பே நாராக இருந்து கட்டணும். அன்புதான் நாராக இருக்கணும், அஞ்செழுத்து வந்து அது பூவா இருக்கும். இது உங்களுக்கு அது கெட்டும் போது அன்பு நாராக அஞ்செழுத்து பூவாக வச்சு வச்சு ஒரு கெட்டும் போது பெருமாளுடைய அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே கட்டணும். அதுதான் சிறப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா கதை வச்சுக்கிட்டே கட்டுறாங்க. அப்புறம் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களாக்கா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. என்னைய புண்ணியம் செஞ்சு இருந்திருக்கும். புண்ணியம் செய்யும் போது நம்ம உலகத்தை நோக்கி நாம போகக்கூடாது. சாமியுடைய அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே கட்டலாம். இல்லைன்னா திருமுறைகள் பாடிக்கொண்டே மனதில் பாடிக்கொண்டே எச்சி தெரிக்காம மனதில் பாடிக்கொண்டே கட்டலாம். புடையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாம அவருடைய புகழ் பாடிக்கொண்டே பூவை பறிப்பதும் பூவை கட்டுவதும் அப்படிதான் இருக்கும். அப்பதான் நமக்கு தவம் நமக்கு கட்டும். அடிப்படை வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் போக 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 சாமி அந்த ஞானத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஞானத்தால் தொழுவார்கள் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிறேன் நானிலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுகிறேன். அந்த சிவஞானம் நமக்கு விளங்கி தோன்ற வேண்டும் என்றால் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். நீங்க முற்பிறவில பணி செஞ்சீங்கன்னா இப்ப எடுத்த பிறவிலே ஞானம் வந்துடும் உங்களுக்கு. அப்படி நம்ம செய்யல அப்படின்னா இந்த பிறவில நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த பிறவிலையாவது அது குத்தி ஞானத்துல கொண்டு போய் நம்மள விடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த உயிர் வரும். எடுத்ததுமே என்ன செஞ்சிடாது. அதனால தவம் வந்து ரொம்ப முக்கியம். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை, விண்ணுக்கு ஒரு மருந்து. விண்ணுலகத்தில் உள்ளவங்கலாம் எல்லாரையும் பழிச்சிட்டு
அவங்க புண்ணியம் செஞ்சவங்க தான். அவங்கெல்லாம் பசு புண்ணியம் செய்தவர்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு சுவாமி நம்ம மண்ணுலகத்தில் வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக சுவாமி விண்ணோரை பணித்து வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் சிவபெருமான். அவங்கள பழிச்சுட்டு நமக்கு ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் நீங்க வர. இப்ப எப்பேற்பட்ட கரணிமா கடல் பாருங்க. அவங்களாம் வேண்டாப்பா, நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு புலவத்துக்கு வந்து நம்ம மனிதர்களை எல்லாம் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் இறங்கி வருகிறார். விண்ணோர்களுக்கு ஒரு மருந்து. ஏன்னா மருந்து வந்து எப்படின்னா, இப்ப நோய் உள்ளவங்களுக்கு தானே மருந்து தேவை. இப்ப நமக்கு என்ன நோய் இருக்கு? நமக்கெல்லாம் ஆணவமலம் என்கின்ற நோய் இருக்கு. எல்லா உயிர்கள்ட்டையுமே இருக்கு. அது தேவர்களாக இருந்தாலும் புல் பொண்ணுல இருந்து எல்லா உயிர்களுக்குமே இயல்பாக என்ன இருக்குன்னா ஆணவமலம் என்கின்ற நோய் இருக்கு. அதை தீயக்கூடிய மருந்து யார்கிட்ட இருக்கு? மருத்துவர்கிட்ட இருக்கு. எந்த மருத்துவர்? வைத்தியநாதர் என்கின்ற மருத்துவர்கிட்ட. அவரே மருந்தும் இருப்பாரு, அவரே மருத்துவராகவும் இருப்பார். அருளினால் உரைத்த நூலின் வழி வழி அதன்மம் செய்யின் இருளாம் நிறைய துன்பத்து ஈட்டு இரும் பாவமும் தீர்ப்பன் பொருளாம் போகத்தே வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியனாக. எப்படி சொல்ற? அதனாலதான் அருள் நூல் என்ன சொல்லி வைத்திருக்கின்றதோ அதன்படி நடக்கும். அதுக்கு மாறா நம்ம நடக்கக்கூடாது. அருள் நூல்கள்ல என்ன சொல்லும்? இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க, திருமுறைகள் பாடுங்க, மனதால இறைவனை நினைங்க, அப்புறம் தான் நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் சிவம் உங்களுக்கு விளங்கி தோன்றும் அப்படின்னு அருள் நூல்கள் சொல்லும். அது மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிங்க, சிவ பூஜை செய்யுங்க, இதெல்லாம் நூல்கள் சொல்லும். இதெல்லாம் செய்யாம நம்ம இருந்தா அப்ப நம்ம என்ன நிலை அடைவோம்? மறுபடியும் பிறவிக்கு உத்தாகும். செய்த வினைக்கு தகுந்தவாறு போய் உலகத்துக்கு போய் அடைவோம். நிறைய தீவிரம் செய்திருந்தா இருளெல்லாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பன் அங்க நரகத்துல வச்சு அந்த வினையை நீக்குவார். புண்ணியம் நிறைய செஞ்சிருந்தா பொருள்லாம் போகத்தே வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் சொர்க்கலோகத்துல வச்சு அந்த புண்ணியத்தை தீர்ப்பாரு. ஆனா எந்த லோகத்துக்கு போனாலும் எங்க வரணும்? இங்க போல. மருளாம் மலங்கள் தீர்க்கும் என்ன மலம்? ஆணவ மலம் என்ற நோயை தீர்க்கக்கூடிய மருந்து யாரு? வைத்தியநாதன். மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியனாக. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் தேவைதிய அருந்தவ தோர்தோளும் அடிகள் வேடங்களே. ஞான சம்பந்தர் பாருங்க. மருந்து அவர்தான், மந்திரமும் அவர்தான். மருந்து வேண்டியவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவதேவ வைத்திய அருந்தவத்தோர்தோளும் அடிகள் வேடங்களைங்கிறாரு. அதனால அவத்தை நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது? காலத்தை போக்கக்கூடாது. விண்ணுக்கு ஒரு மருந்தாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இந்த பிறவியில எப்படியாவது வழிபாடு செய்து நம்ம உய்யக்கூடிய வழியை நம்ம பார்க்கணும். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை வேதத்துக்கெல்லாம் விழுப்பொருளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். 4 வேதத்தையும் அருளியது யாரு? மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூத நாயகன் 4 வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடு வந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. 4 வேதமும் பொருள்களும் அருளி அந்த வேதங்களை அருளியது சிவபெருமான். வேதங்களை மையமா யார் இருக்கா அப்படின்னா அந்த பஞ்சாட்சர மந்திரம் வரும். அதுக்கு வேத விழுப்பொருளாக சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதவை நன்னெறிக்கு உயிப்பது வேத 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் அமைச்சு. அங்க மையத்துல எது இருக்கு? நமச்சிவாயம் தான் இருக்கு. வேதத்திலே மத்தியில சுவாமி தான் இருக்கு. ஆனா வேதத்தை அருளியது சிவபெருமான். அப்ப வேத விழுப்பொருளாவே சிவபெருமான் இருக்கு. வேத விழுப்பொருளை. 2வது வேதித்தலை செய்தவன் ஒரு பொருள் இருக்கு. வேதியன்னா வேதத்தியலை வேதித்தலை செய்தவன். வேதித்தல்னா ஒரு பொருளை ஒரு பொருளாக மாற்றுவது. அப்படித்தானே செய்வாங்க. இந்த வேதியியல் இந்த படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்றாக மாற்றுவார்கள். கார்பன் டை ஆக்சைடு, பொட்டாசியம் கார்பனேட்டு அப்படிங்கிறது அந்த இது மருந்தை ஊற்றி அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி சாமி வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பொருளை செய்ய நினைச்சா செய்வாரு. ஒரு பொருளை செய்யாம இருக்கனாலும் செய்யாம இருப்பாரு. ஒரு பொருளை மாற்றி செய்யறனாலும் சுவாமி செய்வார். எந்த நிலையிலையும் அந்த வேதித்தலை சிவபெருமான் செய்கின்ற காலத்தினால் சிவபெருமானுக்கு வேதியன்னு ஒரு பேர் இருக்கு.
வேத நாயகன் வேதியர் நாயகன், பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே, ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் அப்படின்னு கூட சொல்றா. அப்புறம் சுவாமிகள் சொல்றார். அப்ப வேத விழுப்பொருள் யாரு? சிவபெருமான். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம். இந்த மார்கழி மாசத்துல பெருமான போற்றி பாட வேண்டாமா? புகழ்ந்து பாட வேண்டாமா? திருவம்பாவையே 20 பாட்டை மனப்பாடமா தெரிஞ்சு பாட வேண்டாமா? ஒரு வருஷம் மனப்பாடம் பண்ணி அடுத்த வருஷம் மனப்பாடமா பாட வேண்டாமா? ஏற்கனவே 3 பாட்டு சொல்லி முடிச்சிட்டோம். 3 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இனிமே தாசமா பாடிக்கிறாங்க. இன்னைக்கு 4வது பாட்டு. அடுத்த பாட்டு கொஞ்சம் அந்த 11வது பாட்டு பாருங்க, அதுலதான் கொஞ்சம் சிக்கல். அதெல்லாம் வந்துடும். நீங்க கொஞ்சம் மனம் ஒண்டி பாடினீங்கன்னா வந்துடும். எந்த பாடலுமே நீங்க மனத்தை அதுல செலுத்திட்டீங்கன்னா ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். அதுல செலுத்தாம வேற எங்கேயோ சிந்தனை வச்சுட்டு பாடணும்னா கண்டிப்பா அது மனப்பாடம் ஆகவே ஆகாது. நீங்க 1000 தடவை படிச்சாலும் சிந்தனை இங்க இல்லாம படிச்சா அதுல சிந்தனை வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா பாடிடலாம். அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை எப்படி சொல்றாரு பாருங்க. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு. பெரும்பற்ற புலியூராணி பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். சாமி பத்தி பேசுறதுன்னா அன்னைக்கு நமக்கு இறந்த நாள். நம்ம தினசரி பிறக்கணுமா வேண்டாமா? தினசரி சாமி வழிபாடு பண்றதுக்கு நமக்கு சாமி புதுசு புதுசா உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தூங்கி எந்திரிச்சா தானே உண்டு. தூங்கி உயிரோட நம்ம எந்திக்கிறோம் காலையில. அப்ப நித்திய சங்காரம் பண்ணி நம்ம மறுபடியும் தோற்றிருக்கிறாரு. உடனே சாமிக்கு போய் நன்றி சொல்லணும்ல. திருக்கோயில நன்றி சொல்லி இந்த பிறவியை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லி வாயால புகழ்ந்து அவரை பாட வேண்டும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியலும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென்திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரை என்று கொள்வெய்துவதே முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் தொன்று மலரிட்டு சோழும் வளம் செய்து தென்றன் மனம் கமழும் தென்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள்வெய்துவதே. காலையில இருந்துச்சு இப்படி பாடணும்னா சாமி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடையும். அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். இந்த வழிபாட்டுல முக்கியமா சிவபெருமான வழிபாடு பண்ணா கண்டிப்பா என்ன செய்யணும்? பாட்டு தான். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வார். பாடினாதான் நம்ம நெஞ்சத்துல கோயில் வருவார். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது எது? பாடல், இசை. இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. சாமியே மயங்குறாரு. ராவணனுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? தன் மண்டைய 10 மண்டையில ஒரு மண்டையை எடுத்து வீணை மண்டையாக்கி தன்னுடைய உடம்புல உள்ள நரம்பெல்லாம் எடுத்து வீணையாக விட்டா சுவாமி அதுக்கு மகிழ்ந்து அவனுக்கு சந்திரவாகன வாழை கொடுத்தாரு, ஈஸ்வரர் பட்டத்தை கொடுத்தாரு, எண்ணிலாத சிறப்புகளை ராவணனுக்கு செஞ்சாரு. நாம புகழ்ந்து பாடுறது எதுக்காக? சாமி எதுக்கு புகழ்ந்து பாடணும் சொல்லுங்க பார்ப்போம். இறைவனை போற்றி பாட பாட எல்லா உயிரும் வாழும். தெரிஞ்சுக்கோங்க. இறைவனை போற்றி 2வது இந்த பிறவியா அவரை பாடுறதுக்கு தான். பாட்டு தான் சுவாமிக்கு ரொம்ப முக்கியம். இறைவனை மகிழ்விப்பதற்கு எளிமையான வழி இறைவனை புகழ்ந்து பாடுதல். அதுலயும் மதுரையில சொக்கநாத பெருமானுக்கு பாட்டு தான். அது நம்ம பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்ன உடைத்து? பாட்டு உடைத்து. நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா சுவாமி இல்லையில்லாத அருளை செய்வார். அன்னைக்குள்ள ஒரு சொன்னாங்க, ஒரு ஐயா சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சாலும் திருமுறை ஒரு பாட்டு திருமுறைக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒட்டியூர் போனோம்ல, ஒட்டியூர் உறையூருக்கு போனோம். ஒரு பாட்டுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. எல்லா பூஜை போல பூஜை புலஸ்காரம்லாம் ஒரு பாட்டுக்கு நீங்க சிவ பூஜையை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி அந்த திருமுறை பாடுறதுலதான் உள்ள உருகும். கண்ணீர் வரும். வேற எதுலயும் உருகாது. கண்ணீர் எப்போ வரும்னா கடைசி நீங்க திருமுறை பாடுவீங்க பாருங்க, அந்த நேரத்துல உங்க அறியாமலே கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு நீங்க பூஜையிலையும் ஒன்றணும். சரி. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே பெண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை
கண்ணுக்கு இனியானை. கண்ணுக்கு இனியா, கண்ணுக்கு இனியான என்ன அர்த்தம்னா, யாரு உள்ளுக்குள்ள வெளியில போய் எப்படி எப்படி திருக்கோயில் எல்லாம் போய் சென்று வழிபாடு செய்யறோமோ அதே போல உள்ளுக்குள்ள சாமியை பார்க்கறது. கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடியவர் அகத்தின் கண் பார்ப்பது. அத இவர் கூட சொல்லுவாரு, நம்ம திருமூலதேவனார் கூட சொல்லுவாரு, அகத்தில் கண் கொண்டு முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூலர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்படிங்கிறார். யார் சொல்றா? திருமூலதேவனார். அப்ப அகத்துக்குள்ள சுவாமியை பார்க்கணும், உள்ளுக்குள்ள நம்ம சாமியை பார்க்கணும். இப்போ ஒரு மஞ்சள் பை இருக்குன்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் பையில உள்ள அழுக்கா இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? உள்ள உள்ளது அப்படியே திரும்பி போடுவீங்களா போட மாட்டீங்களா? அதே போல புறத்துல பார்த்த சாமி அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ள போட்டுடணும், அவ்வளவுதான். இது மறித்து போடுதல்னு பேரு. அப்படி சாமியை வெளியில உள்ள சாமியை அப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். எல்லாம் அகத்துல பாக்குறது அவ்வளவு சிறப்பு. அந்தரியாக பூசைன்னு பேரு. அப்படி அந்தரியாக பூசை பண்ணோம்னா சுவாமி நமக்கு கண்ணுக்கு இனியனாக இருந்து நமக்கு அமிர்தம் போன்று ஊறி 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 அப்படியே கண்ணீர் சொல்லி வைப்பாரு. அகத்துல பாக்குறது அவ்வளவு சிறப்பு. அதுக்கு புறத்துல போய் சென்று வழிபாடு செஞ்சாதான் அகத்துல வரும். இப்போ உங்களுக்கு இப்பயே அகத்துல வருது அப்படின்னா முற்பிறவிலே நீங்க அதை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புறத்துல போய் ஒவ்வொரு திருக்கோயிலா போய் நல்ல வழிபாடு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா இனிமே நீங்க திருக்கோயிலுக்கா போகணும்னு அர்த்தம். நிறைய கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யணும். அப்புறம்தான் நம்ம அகத்தின் கண் நம்மள அறியாம கண்ணு. கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம், பாடி கசிந்து உள்ள உருவம். இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இப்ப அந்த பிள்ளைய பார்த்து, நாங்கெல்லாம் சிவருமன் போல பாடிக்கிட்டு இருக்கோம், கசிஞ்சு உருகி பாடிக்கிட்டு இருக்கோம், நீ வேணா வந்து எண்ணி பார்த்துக்கோ. அவன் என்ன சொல்ற, எல்லாம் நம்ம கரெக்டா வந்துட்டாங்களா, நம்ம அடியாரெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ள இருக்கிற பெண்ணு உறங்குறவங்க கேட்டா. இப்ப இவர் என்ன சொன்னாங்க, வெளியில உள்ள வந்தவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சிவருமன் போல கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள உருகிக்கிட்டு இருக்கோம், நீ வேணா வந்து எண்ணி பார்த்துக்கோ. எண்ணி குறையில் நீ எண்ணும் போது ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா நீ மறுபடியும் போய் தூங்கிக்கோ, துயிலேலோ ரொம்ப ஆவாய். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? எப்பா நாங்க வந்து சிவருமன் போல பாடிக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னு நினைச்சா நீ வந்து எண்ணி பார்த்துக்கோ, குறைவு இருந்தா நீ போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிற. எப்படி முடிக்கிற பாருங்க. பொல்லித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி ஒளியார் எல்லாரும் வந்தாரோ. எல்லாரும் வந்துட்டாங்க. ஒல்லித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. என்னில் கொடுள்ளவா சொல்லுகமோ வளவும் கண்ணை தூயின்றவே காலத்தை போக்காதே. நீ காலத்தை என்ன செஞ்சிடாத, வீரா போக்கிறாத, இந்த காலத்தை பயன்படுத்திக்கோ. கண்ணை துயின்றவே காலத்தை போக்காது. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம், பாடி கசிந்து உள்ள உருகிக்கிட்டு இருக்கோம், சிவருமன் போல பாடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்க பாடின பாட்டை கேட்டு ஒரு பொண்ணு வர்ற வழியிலே மை கிடந்து விழுந்து கிடந்தா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஏதோ இப்ப விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நாங்க சிவருமன் புகழை எல்லையில்லாத புகழை நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா நீயே வந்து என்ன செஞ்சிரு, நம்ம குழுவில் எல்லாம் சரியா இருக்காங்க, நீயே எண்ணி பார்த்துக்கோ. எண்ணில் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவை காலத்தை பொக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறையுமிலோர் எம்பாவும். எண்ணி பாரு, குறை இருந்துச்சுன்னா, குறைவா இருந்துச்சுன்னா துயிலேலோர் எம்பாவும் அப்படி சொல்றாரு. அவன் எப்பேற்பட்ட பொருள். இந்த மார்கழி மாதத்துல அவனை நினைக்கக்கூடிய ஒரு காலம் வைகறை காலம். அதிகாலையில எந்திரிச்சதுமே சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட தான் எந்திக்கவே செய்யணும். எந்திக்கும் போது எப்படி எந்திக்கணும், வழிபாட்டு நோக்கத்தோடு தான் எந்திக்கணும். எந்திக்கும் போதே செல்போன் ஞாபகத்தில் எந்திக்க கூடாது. நிறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்காங்க, எந்திரிச்சதுமே செல்போன் முதல் கொண்டாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. முன்னாடிலாம் பெட் காஃபி கட்டாங்க, காலையில் எந்திரிச்சதுமே பெட் காஃபி கொண்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ அதை கொஞ்சம் மறந்துட்டு இப்போ என்ன செஞ்சாங்க, செல்போன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அதுலயே காலத்தை போய்கிட்டு. இந்த ஏதோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி வருது, ஒரு 24 நேரமும் ஷார்ட்ஸா பார்த்துக்கிட்டு காலத்தை வீணா போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலம் ஓடிடும். அந்த நேரத்துல இறைவனுடைய புகழை பாடலாம், அஞ்சலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அடியார்கள் திருமுறைகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சொற்பொழிவு கேட்கலாம். எத்தனையோ நிகழ்வு இருக்கு. சிவ சம்பந்தமா ஏதாவது ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இந்த பிறவி விட்டாச்சு அப்படின்னா அடுத்து மனித பிறவிதான் வாய்க்கணும்னு சொல்ல முடியாது. அதனால கிடைத்திருக்கிற இந்த பிறவி மனித பிறவி வாய்த்தது ஈதோர் பிறவி நம்தவக்கு மதித்திடுவேன்னு அப்புறம் சாமியார் சொல்வதற்குங்க. இந்த பிறவியை மதித்து நாம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த பாட்டு நல்ல பாட்டு தானே. கொல்லி திலநகையாய் இன்னும் புலந்து இன்னைக்கு இந்த பாட்டை போய் மனப்பாடம் பண்ணிடலாமா? நாளைக்கு வந்து பாருங்க சார், நாங்கள் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவோம். இல்ல இல்ல யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா போதும், வந்துடும். சரி ஐத்தியநாதன் அடிச்சீங்கன்னா வரும். அடிக்க சொல்லுங்க எனக்கா பார்த்து சொல்லுங்க. அதனால இந்த பிறவி ரொம்ப முக்கியமானது. இந்த மார்கழி மாதத்துல அந்த பெண்கள்லாம் போய் அந்த பெண்ணை உறங்குகின்ற அந்த பெண்ணை எழுப்பி அப்படி கூட்டு போய் வழிபாடு செய்யற அந்த விதத்தை மாணிக்காதவர்கள் அற்புதமாக வச்சிருக்காரு. ஒவ்வொரு இதுலையும் மலர் பாதம் இதெல்லாம் அப்படி சக்தியை வியந்து வியந்து சொல்வது. அதாவது உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த பெண் வந்து துரோதான சக்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எழுப்பி கூட்டு போறது அருள் சக்தி. அதாவது பக்குவம் மற்ற நிலையில நமக்கு என்ன சக்தி வேலை செய்யும் அப்படின்னா துரோதான சக்தி நமக்கு வேலை செய்யும். மறைப்பாற்றல் நமக்கு மறைப்பாற்றல் வேலை செய்யும். இப்ப நம்ம பக்குவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சக்தியாக மாறினா அருள் சக்தியாக மாறிடும். பக்குவம் வராத வரைக்கும் நமக்கு துரோதான சக்தி வேலை செய்யும். உலகம் தான் தெரியும், சிவன் தெரியாது. பக்குவம் வந்துருச்சுன்னா சிவன் தெரியும், உலகம் தெரியாது. அவ்வளவுதான். இதை எடுத்து சொல்வதுதான் அந்த கடைசி அந்த பேரானந்தத்துல அந்த திருவடியை காட்டி சுவாமி பேரானந்தத்தை கொடுக்கறது தான் இந்த 20 பாட்டுலயும் வரப்போகுது. சரி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவம்பகை பாடல் நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய பல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஸோ அமைத்திருங்க. தலைவர் அமைந்துங்க. அமைத்திருங்களா? சென்ட்ரல் அமைந்துங்க.